الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा वखलक़ मिन्हा ज़ौजहा वबस्स मिन्हुमा रिजालन कसीरन निसा वत्तक़ुल्लाह அல்லதி தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய ஜும்மா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே பிறர் மீது பழி சுமத்தக்கூடிய தன்மை மிகுந்து காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தான் செய்த தவறை மறைப்பதற்காகவோ செய்த தவறிலிருந்து தப்பிப்பதற்காகவோ தன்னுடைய பெயருக்கு தன்னுடைய நற்பெயர் பெற வேண்டும் என்பதற்காகவோ பிறர் மீது பழி சுமத்தக்கூடிய தன்மை மனிதர்களிடம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த தன்மையானது சர்வசாதாரணமாக எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் செய்யக்கூடிய செயலாக மனிதர்களிடம் இருக்கிறது. ஒருத்தர் மீது ஏதாவது ஒரு பழியை சொல்றோம் என்று சொன்னால் அந்த பழியின் மூலமாக அவர் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறார், அந்த தனி மனிதர் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, அவரை சார்ந்த குடும்பமும் பாதிக்கப்படுகிறது, அந்த குடும்பம் தொடர்புடைய சமூகமே பாதிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் கொஞ்சம் கூட கவனிக்காமல் நாம கண்ணை மூடிக்கொண்டு இஷ்டத்துக்கு பிறர் மீது பழியை சுமத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். வீட்டிலிருந்து, அலுவலகத்திலிருந்து, பொதுவெளியிலிருந்து இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வரைக்கும் பிறர் மீது பழி சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டை சுமத்தக்கூடிய தன்மை மிகுந்து காணப்படுகிறது.
அவர் செய்யாத செயலை செய்த செயலை இனங்காட்டுவதற்காக சொல்வது வேறு. ஒருவர் செய்யாத ஒரு செயலை அவர் மீது இட்டுக்கட்டுவது, தான் ஒரு தவறை செய்துவிட்டு இந்த தவறிலிருந்து தான் தப்பிப்பதற்காக அந்த பழியை அவர் மீது போடுவது, தன்னுடைய நற்பெயரை அதிகமாக்கிக் கொள்வதற்காக பிறரை மட்டம் தட்டி அவர் மீது ஏதாவது ஒரு பழியை போடுவது, இப்படிப்பட்ட தன்மையை இந்த மார்க்கம் கடுமையாக கண்டிக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவர் செய்யாத ஒரு செயலை அவர் மீது சுமத்துவதை கடுமையாக கண்டித்து வசனத்தை இறக்கியிருக்கிறான் திருமறை குர்ஆன் வாயிலாக. ஒல்லதீன யூதூனல் மூமினீன ஒல் மூமினாத்தி பிகைரி மாக்தசபு ஃபகதிஃப் தமலு பூதானன் ஒ இஸ்மன் முபீனா. ஒரு மூமினான ஆண் மீதும் ஒரு மூமினான பெண் மீதும், இறை நம்பிக்கை கொண்ட ஆண் மீதும் பெண் மீதும் அவர் செய்யாத ஒரு செயலை அவர் மீது இட்டுக்கட்டி அவரை யாராவது ஒருவர் துன்புறுத்தினார் என்று சொன்னால் அவர் பெரும் பொய்யையும் வெளிப்படையான பாவத்தையும் சுமந்து கொண்டவர் ஆவார் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஒருத்தர் செய்யாத ஒரு செயலை அவர் மீது சுமத்தி அவரை நம்ம துன்புறுத்தணும்னா நம்ம அப்படித்தானே பண்றோம். ஒருத்தர் செய்யாத ஒரு செயலை, அவர் திருடினார்னு பழிய சுமத்துறோம்னா அது அவரை துன்புறுத்துறது தானே. அவரு பொய் சொல்லல, அவர் பொய் சொன்னார்னு பழிய சுமத்துறோம்னா அவர் கஷ்டப்படத்தானே செய்வாரு. இப்படிப்பட்ட செயலை ஒருவன் செய்தார் என்று சொன்னால் அவன் பெரும் பொய்யை, பெரும் பாவத்தை, வெளிப்படையான பாவத்தை சுமந்தவன் ஆவான். இது ஒரு பூத்தானன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லிக்காட்டான். இது திட்டமிட்டு சொல்லக்கூடிய அவதூறு, பொய் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒருத்தர் செய்யாத ஒரு செயலை அவர் மீது குற்றம் சாட்டி அவரை களங்கப்படுத்துவது என்பது வெளிப்படையான பாவம் என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். அப்படிப்பட்ட பாவத்தை நம்ம மக்கள் இன்னைக்கு செய்யக்கூடாது. வீட்டுல இருந்தே தொடங்குது. வீட்டுல பார்த்தோம்னா தாய் தந்தையருக்கு இடையில பிரச்சனை வரும். அந்த தந்தையோ தாயோ ஏதாவது தவறு செய்திருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, தப்பிப்பதற்காக பிள்ளைகள் மேல பழிய போட்டுருவாங்க. பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்திருப்பாங்க, தாய் பிள்ளையை காட்டி கொடுப்பதற்காக விடக்கூடாது என்பதற்காக தந்தையை ஏதாவது குறை சொல்லுவாங்க. இப்படி பழி போடக்கூடிய தன்மை வீட்டில இருந்தே தொடங்குது. அண்ணன் தம்பிகளுக்குள்ளாடி நான் செய்யல அவன் தான் செய்தான் என்று சொல்லி தம்பி அண்ணன் மேலேயும் அண்ணன் தம்பி மேலேயும் பழி போடக்கூடிய தன்மை நம்ம பார்க்க முடியுது. வீட்டுல குடும்பத்திலே இந்த தன்மை தொடங்குகிறது. தான் தம்பிப்பதற்காக, தனக்கு நல்ல பேர் கிடைப்பதற்காக பிறர் மீது பழி போடக்கூடிய தன்மை. இன்னொரு தன்மை என்ன, நல்ல பேர் எடுப்பதற்காக பொது வழியே இதே மாதிரி தன்மையை கொண்டு பொது வழியில அலுவலகத்துல பார்த்தோம்னா ஒரு மேலாளருக்கு பயந்து கொண்டு ஒரு தவறு செய்த வேலைக்கு அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய என்ன பண்றான், நம்ம ஏதாவது இந்த தவறை ஒத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்ம வேலை போயிடும், நமக்கு சம்பளம் போயிடும். அதனால என்ன பண்ணுவோம், நம்ம கீழே உள்ளவன் ஜூனியர் யாரா இருப்பான், நான் செய்யல மேனேஜர் இவன் தான் செய்தான் என்று சொல்லி நமக்கு கீழே உள்ளவர் ஜூனியர்கள் மேல அந்த பழைய தூக்கி போட்டுறோம், போட்டு நம்ம தப்பித்துக் கொள்கிறோம். அவனுடைய குடும்பம் பாதிக்கப்படுது, அவனுடைய வருவாய் அதெல்லாம் நமக்கு கவலையே கிடையாது. அலுவலகத்துல இதே நேரம் பொது சமூகங்கள்ல சமூக ஊடகத்துல பார்த்தோம்னா இன்னைக்கு அதுதான் முழுமையா நிரம்பி கிடக்குது. சமூக ஊடகங்கள்ல பிறரை பற்றி குறை சொல்லி பிறர் மீது பழி சுமத்தி ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது பேசி ஏதாவது கருத்துக்குள்ள போட்டோம்னா அதன் மூலமா நமக்கு நல்ல பேர் கிடைக்குது, நமக்கு அதுல ஒரு பணம் கிடைக்குது, புகழ் கிடைக்குது என்ற அடிப்படையில செய்யக்கூடிய நிலைமை பார்க்க முடியும். அதன் மூலமாக இத்தனை பேர் பாதிக்கப்படும், அதெல்லாம் கவலையே கிடையாது. சமீபத்துல கூட நம்ம பார்த்தோம், கேரளால ஒரு பெண்மணி, அந்த பெண் தனக்கு ஒரு அந்த சமூக ஊடகத்துல அதிகப்படியான நியூஸ் கிடைக்கணும், அதுல ஏதாவது பொருளாதாரம் கிடைக்கணும் என்பதற்காக ஒரு பஸ்ல பயணம் செய்யறாங்க. அந்த பஸ்ல பயணம் செய்யும் போது நடந்த நிகழ்வை வீடியோ எடுத்து போட்டு விடுறாங்க. அந்த என்ன மாதிரி திட்டமிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட வீடியோ, பஸ்ல பயணிக்கும் பொழுது ஆண்கள் நம்மளை உரசுறாங்களா, நம்மளை இடிக்கிறாங்களா, இதை நம்ம வீடியோ எடுப்போம், இதை எடுத்து நம்ம சமூக ஊடகத்துல போட்டோம்னு சொன்னா, சோசியல் மீடியாக்கள்ல யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ நம்ம போட்டோம்னு சொன்னா அதை எல்லா மக்களும் பார்ப்பாங்க, நமக்கு வியூஸ் அதிகமாகும், நமக்கு லைக் கிடைக்கும், நம்ம பாராட்டி கமெண்ட் பண்ணுவாங்க, எப்படிப்பட்ட வீரமான பெண்மணி என்று சொல்லி போடுவாங்க என்று ஆசைப்பட்டு அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, அது முஸ்லிம் பெண்மணி தான், மற்ற நேரங்கள்ல ஹிஜாப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தங்களை அடையாளப்படுத்தி புகழடையணும் பேர் எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஹிஜாப் போட்டு விடுவாங்க. ஹிஜாப் போட்டுக்கொண்டு அந்த பஸ்ல பயணித்து அந்த பஸ்ல பயணித்த சக ஒரு ஆண் பயணி கை அவருடைய உடம்புல இடிச்சிருது. அதை வீடியோ எடுத்து ஆண்கள் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் இவங்களுடைய நிலைமை,
பஸ்ல பெண்கள் பயணிக்க முடியல, பேருந்துகள்ல இதுக்குதான் வர்றாங்க என்று சொல்லி அந்த ஆணை கொச்சைப்படுத்துவதற்காக வேண்டி அந்த வீடியோவை சமூக ஊடகத்துல ரிலீஸ் பண்றாங்க, பரப்பி விடுறாங்க. இந்த வீடியோ பரவுது. அதை பார்த்த அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஆண்மகன் அவன் அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அவன் சைடுல தவறு இருந்த மாதிரி அவன் எதேச்சியா அவனுடைய கை படுது மேல. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற மாதிரி தான் வீடியோ தெரியுது. ஆனாலும் அந்த ஆணால அதை தாங்கி கொள்ள முடியல. அந்த இளைஞனால் தாங்கி கொள்ள முடியாம அவன் சூசைட் பண்ணிடுறான், தற்கொலை பண்ணிடுறான். அவன் தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பெண்ணுடைய வீடியோல கமெண்ட் பண்ணவங்க எல்லாம் இந்த பெண்ணை பாராட்டினாங்க. என்ன துணிச்சலான பெண்ணை, இப்படிலாம் ஆண்கள் இருக்கிறாங்களா என்று ஆண்களை விமர்சனம் செய்து இந்த பெண்ணை பாராட்டி போட்டாங்க. கடைசியில் அந்த வீடியோ வெளியே வந்து அதை பார்த்து அந்த ஆண் இறந்த பிறகு, தற்கொலை பண்ண பிறகு இப்ப பெண்ணுக்கு எதிராக எல்லாம் போஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அந்த பெண்ணை கைது பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். அப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்ன? தனக்கு ஒரு நற்பெயர் கிடைக்கணும், நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும். நாம நல்லா வர்றதுக்கு 4 பேர் நாசமா போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலை கிடையாது. நான் நல்லா இருக்கணும் என்ற அந்த தன்மை பிறர் மீது பழி போடக்கூடிய அந்த சூழ்நிலையை உண்டாக்கி விடுகிறது. இப்படி எல்லா வகையிலையும் பிறர் மீது பழி போடக்கூடியதை வந்து ஒரு பெரிய பாவ செயலாகவோ, அது குற்றமான செயலாகவோ, தவறான செயலாகவோ மனிதன் நினைக்காமலே செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி செய்வதை வந்து கடுமையான பாவமாக இஸ்லாம் கண்டிக்கிறது. மறுமை நாள்ல இந்த பாவத்திற்கு வந்து கடும் விசாரணை இருக்கிறது என்று இஸ்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு செய்வன், பாவம் செய்யக்கூடியவனுக்கு வந்து மறுமையில நரகத்தை நெருப்பினால தண்டிக்கப்படுவான். ஆனால் இந்த வீண் பழி பிறர் மீது சுமத்தக்கூடியவர்களுக்கு வந்து நரகத்தை தனி கேட்டகரியில, தனி ஸ்டேஜ்ல தண்டனை உண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவுகால ஃபீஹி மா லைஸ ஃபீஹி. ஒருத்தர் செய்யாத செயலுக்காக அவர் மீது செய்தார் என்று ஒருத்தர் பழி சுமத்தினார் என்று சொன்னால், அகாமஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி அலா தலின் மினன் அகாமஹு மினன் அலா தலின் மினன் நாரி. அகாமஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி அலா தலின் மினன் நாரி. மறுமை நாளிலே அவருக்கு நரகத்திலே தனி மேடை அமைக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த மாதிரி பிறர் மீது நமக்கு நல்ல பேர் எடுப்பதற்காக, நாம் தப்பிப்பதற்காக வேண்டி பிறர் மீது பழி சுமத்தக்கூடியவர்களுக்கு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாள்ல கியாமத் நாள் முடிஞ்சு நமக்கு தீர்ப்பு வழங்கிய பிறகு நரக நெருப்புல நம்ம தண்டனை தரும் பொழுது தனி மேடை அமைச்சு தண்டனை தருவானாம். ஸ்பெஷல் கேட்டகரியில தண்டனை இந்த மாதிரி பழி போடக்கூடியவர்களுக்கு. ஏனென்று சொன்னால் இந்த மாதிரியான செயல் அல்லாஹ்வுக்கு வந்து பிடிக்காத செயல், இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாக தான் இது பார்க்கப்படும். அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை ஒரு மனிதன் செய்தான் என்று சொன்னால் அல்லாஹ் கடும் தண்டனை தருவான். கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல்லை ஒரு மனிதன் மொழிந்தால் கூட அதுவே அல்லாஹ் பெருந்தண்டனை தரக்கூடியதா ஏற்படுத்தி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட தண்டனை தருவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒருவர் தான் கவனிக்காமல் வேண்டுமென்றே இந்த சொல் வந்து அல்லாஹ் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சொல் என்று தெரிந்தும் அந்த சொல்லை அவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை நாளை மறுமையில நரகத்தில் தூக்கி எறிந்து விடுவான். இன்னல் அப்த லயத்தகல்லமு பில் கலிமத்தி மின் சஹதில்லாஹி. ஒருவர் அறியாமல் கவனம் இல்லாமல் ஒரு சொல்லை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் லா யுல்கிலஹா பாலன் யஹீபிஹா ஃபீ ஜஹன்னம், அவர் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப நம்ம நினைக்கிறோம் ஒரு வார்த்தை தானே, ஒரு சொல் தானே, இதனால என்ன ஆயிர போறது என்று சொல்லி பிறரை பற்றி எதையாவது சொல்லிடுறோம். அதனுடைய பாதிப்புகளை, அதனுடைய விளைவுகளை, அதனால் ஏற்படக்கூடிய மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய நாச பாசங்களை எல்லாம் பற்றி கவலைப்படாமல் நாம எதையாவது சொல்லிடுறோம். ஆனால் அது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தி அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்கும் என்பதை நம்ம கவனத்தில் கொண்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த எச்சரிக்கையை செய்தார்கள். இந்த மாதிரி வீண் பழி பிறர் மீது சுமத்தக்கூடியவர்கள் மறுமையில் வந்து பெருந்தண்டனை அனுபவிப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கனவுல பார்க்குறாங்க, சில மனிதர்கள் தங்கள் நகங்களை வச்சு முகத்தையும் நெஞ்சையும் கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நகத்தை வச்சு நெஞ்சை கிழிக்கிறாங்க, அப்படி ரத்தமா வருது, முகத்தையும் கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இது யாரு, இவங்க ஏன் இப்படி இந்த மாதிரியான செயலை செய்கிறார்கள் என்று கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அவங்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது, இவர்கள் தான் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல மக்கள் மீது செய்யாத குற்றத்திற்காக பழி சுமத்தியவர்கள்.
இவர்கள் பிறர் செய்யாத குற்றத்திற்காக அவர்கள் மீது பழி சுமத்தியவர்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தண்டனை இவர்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கப்படுகிறது. மறுமை நாள்ல பெருந்தண்டனை தரக்கூடியதா இருக்கு. இந்த உலகத்துல நம்ம சாதாரணமா சொல்றோம், சாதாரணமா நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா பிறர் மீது வீண்பழிச்சும் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுகிறது, அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்பதை எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நாம என்ன செய்யறோம், பிறர் மீது குற்றத்தை பழியை சுமத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த செயல் மறுமையில நமக்கு பெரும் தண்டனை தரக்கூடிய செயலாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு சந்தர்ப்பங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மீதே வீழ் பழி சுமத்துறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீதே வீண்பழி சுமத்தினாங்க. அவங்க செய்ய மாட்டார்கள் என்று தெரிந்த பிறகு கூட சிலர் அவர்கள் மீது பழி சுமத்தினார். அவர்கள் ஒரு ஆணுடன் ஒரு இடத்திலிருந்து பயணித்து வந்தார்கள் என்று அவரை பற்றி ஒரு அவதூறான செய்தியை பரப்புனாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை கண்டித்து வசனங்களை இறக்கினான். அவர்கள் இந்த மாதிரியாக பிறர் மீது இந்த மாதிரி பழி சுமத்துவது சாதாரண செயலா நினைத்து கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ்விடம் இது மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் அந்த நேரத்திலையும் கண்டிக்கிறான். அப்போ பிறர் மீது வீண் பழி சுமத்துவது சாதாரண நம்ம செயலா நினைச்சிடக்கூடாது, அது பெரும் குற்றமான செயல். ஒரு சிறந்த முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய நாவாலோ அவனுடைய கையாலோ பிறருக்கு எந்த துன்பம் வந்துடக்கூடாது, பாதுகாப்பு பெறணும். ஒரு முஸ்லீம் இருக்கிறான்னு சொன்னா இவன் மூலமா நம்ம பாதுகாப்பு கிடைக்கும், அவன் கையினாலையும் பாதுகாப்பு கிடைக்கும், அவனுடைய நாவினாலும் பாதுகாப்பு கிடைக்கும் என்று பிறர் நம்பணும். அப்படிப்பட்ட நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியவர்களாகத்தான் ஒரு முஸ்லிம் இருக்கு. அல் முஸ்லிமோ மன் சலிமல் முஸ்லிமோன மின் லிசானிகி ஒயதிகி, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு முஸ்லிம் என்பவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் மூலமாக பிறருக்கு நாவாலும் கரத்தாலும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட முஸ்லிம்களா இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு முஸ்லிம். அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு முஸ்லிம் தான். ஒரு இளைஞனை இப்ப இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு, வேற மாதிரியான மத பிரச்சனைமா ஆகிப்போயிட்டு அந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுருது. அப்ப இந்த ஒரு முஸ்லிமா இருக்கக்கூடிய பெண் எப்படிப்பட்டவளா இருந்திருக்கணும்? இந்த முஸ்லிமான பெண் அந்த ஆண் தவறுதலாக ஏதாவது செய்திருந்தால் கூட அந்த இடத்திலே கண்டித்திருக்கணும், இல்லைன்னா காவல்துறையரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், குற்றச்சாட்டை புகாரா கொடுத்திருக்கணும். அதெல்லாம் செய்யாம அதை வீடியோ எடுத்து ஒரு ஆணுடைய உயிர் பறிப்போவதற்கு காரணமா போயிட்டாங்க. இப்ப அந்த ஆண் உயிர் போயிருக்குது, அந்த ஆண் மரணித்து விட்டார், அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும். அவருடைய வருவாயை வைத்து வாழக்கூடிய குடும்பமா இருந்தது என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பாதிப்பு. ஒரு குடும்பத்தையே நாசமாக்கக்கூடிய செயலாக, செய்யாத ஒரு செயலுக்காக ஒருத்தரை தண்டனை கொடுப்பது, பழி சுமத்துவது, குற்றச்சாட்டு வைப்பது இவ்வளவு பெரிய நாசகரமான செயல் என்பதை நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு நிகழ்காலத்தில் கூட பார்க்க முடியாது. சமூக ரீதியாகவும் பொது வெளியிலும் சரி, பிறர் மீது செய்யாத ஒரு செயலுக்காக நமக்கு நற்பெயர் கிடைக்க வேண்டும், நாம் தவறிலிருந்து தப்பிக்க வேண்டும், உண்மையை ஒத்துக்கொண்டால் நமக்கு ஏதாவது கேடு வந்துவிடும் என்பதற்காக பிறரை அந்த பலிகடை ஆக்கக்கூடிய அந்த பண்பிலிருந்து ஒரு முஸ்லிம் விலகிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இது மறுமையிலே நமக்கு பெரிய தண்டனை தரக்கூடியதா இருக்குது. பாரதூரமான குற்ற செயலா அல்லாஹ் இதை பார்த்து நமக்கு தண்டனை தருவான் என்பதை விளங்கி இந்த மாதிரியான செயல்பாடுகளிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கமானது கொள்கை ரீதியாக எந்த விமர்சனமும் வைக்க முடியாத வகையிலே சிறந்து விளங்கக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. இந்த மார்க்கத்தின் மீது, அதன் கொள்கையின் மீது எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்க முடியாத இந்த கொள்கைக்கு எதிரானவர்கள் இந்த கொள்கையை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் மீது குற்றச்சாட்டுகளை, பழிகளை, அவதூறுகளை சுமத்தி அதன் மூலமாக இந்த மார்க்கத்தை
வீழ்த்தி விடலாம், இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு வகை சேர்க்கும் வகையிலே, அதற்கு கூடுதலாக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு முஸ்லிம் பெயர் வைத்திருக்கக்கூடிய பெயர் தாங்கிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் தங்களுடைய செயல்பாட்டை அமைத்துக் கொள்கிறார்கள். இது அவர்களுக்கு கூடுதலாக வசதியாக போய் முஸ்லிம்களை பற்றி, இஸ்லாத்தை பற்றி விமர்சனம் பண்ண முடியாமல் முஸ்லிம்களை பற்றி எந்த மாதிரியான செயல்பாடுகளை பற்றிலாம் விமர்சனம் பண்ணி அதனை இஸ்லாத்தோடு இணைத்து இதுதான் இஸ்லாம் மார்க்கம் உங்களுக்கு சொல்லித் தருகிறதோ என்று விமர்சிக்க நிலையே ஏற்பட்டு விடுகிறது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம்னா வாஹிதா என்று சொல்லக்கூடிய கடையநல்லூரை சேர்ந்த பெண் இந்த ரீல்ஸ் மோகத்தால் அந்த ஊர்ல நடந்த சில சம்பவங்களை எல்லாம் பட்டியலிட்டு அதன் மூலமாக இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு வெறும் வாய்க்கு அவல் போல அதிகமாக இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தா இப்ப இந்த சிமிஜிதா என்று சொல்லக்கூடிய பெண் ஒரு ஆண் தன்னை இடித்து விட்டான், உரசி விட்டான் என்று ஒரு வீடியோ போட்டு அந்த ஆணுடைய தற்கொலைக்கு காரணமாக அமைந்து அதன் மூலமாக இன்றைக்கு இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு ஒரு கண்டென்ட் செய்தியை கொடுத்தாங்க. இப்ப அடுத்த பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு ஜமாத்தார்கள்லாம் சேர்ந்து ஒரு முஸ்லீம் பெண்மணியை விசாரணைங்கிற பேர்ல அந்த பெண்ணுடைய ஹிஜாபை இழுத்து அந்த பெண் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அது இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல விவாத பொருளாகி ட்ரெண்டிங்கா போய் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் முஸ்லிம்களை மோசமா பேசக்கூடிய நிலையை உண்டாக்கிறது. அந்த பெண் எதற்காக செய்தான்னு சொன்னா, எதுக்காக இந்த சம்பவம் நடந்ததுன்னா, அந்த பெண் கூடுதலாக உணவை பெறுவதற்காக மிகராஜ் சம்பவத்துல மிகராஜ் முன்னேற்ற நிகழ்வுக்காக வேண்டி அந்த ஊர்ல உணவு எல்லாம் இலவசமா ஏழு கொடுத்துருக்குறாங்க. இந்த பெண் அந்த உணவு பெறுவதற்கான டோக்கனை ஜெராக்ஸ் எடுத்து 2-3 தடவை உணவை வாங்கிட்டாங்களாம். அதை உணவை ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பெண்ணை ஆண்கள் இருக்கக்கூடிய சபைக்கு 10 பேருக்கிட்ட இருப்பாங்க, அந்த மக்கள்லாம் சேர்ந்து அந்த ஆண்கள்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை அழைத்து அந்த பெண் மீது ஒருத்தர் அவருடைய ஹிஜாபை இழுத்து தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த வீடியோ எல்லாம் இன்னைக்கு பரவிட்டுது. அப்படிப்பட்ட நிலையை இன்னைக்கு பொது வழியில அந்த வீடியோ பரவுனதுக்கு அப்புறம் இதை ஒரு வாய்ப்பாக கருதி இஸ்லாத்தினுடைய எதிரிகள் சாப்பாடு கூட போடுறதுக்கு இந்த பாய்மார் சரியா இல்லை, உணவை ஏதாவது வாங்கிட்டாங்கன்னா கூட அவங்கள கூட இப்படி அடிக்கிறாங்களே, இது என்ன மார்க்கம், இதான் அமைதி மார்க்கமா என்று விமர்சனம் பண்ண நிலைமையை பார்க்க முடியுது. இப்ப தனி மனிதர்கள் செய்யக்கூடிய செயல் கூட ஒரு சமூகத்தை பாதிக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு ஏற்படுத்துகிறது. எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வருது. ஏதோ ஒரு ஊர்ல உள்ள ஒரு ஜமாத்து செய்த செயல் எல்லா ஊர் ஜமாத்துக்காரங்களும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையை உண்டாக்கிறது. இன்னைக்கு முஸ்லிம் பெயரை வைத்து அரசியல் நடக்கக்கூடியது இந்தியாவில, அது உலக அளவுல எல்லாருக்குமே தெரியும். முஸ்லிம் பெயர் என்று சொன்னாலே இதை வைத்து ஒரு அரசியல் இந்த நாட்டில் நடக்குது. இப்ப அந்த நிலைமையில இந்த முஸ்லிம் பெயரை வைத்திருக்கக்கூடிய இந்த பெயர் தாங்கிகள் இந்த மாதிரியான ஏதாவது செயல்பாடுகளில் ஈடுபட்டு இஸ்லாத்திற்கு எதிரான, இஸ்லாத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஏற்படுத்தும் பொழுது மற்ற கொள்கை எதிரிகள் நமக்கு அதிகமான விமர்சனத்தை நம்ம மேல வைக்கக்கூடிய நிலைமையை உண்டாக்கி விடுகிறார்கள். இப்போ இந்த மாதிரியான இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், இஸ்லாத்திற்கு விமர்சனத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் செயல்படக்கூடியவர்களை அந்தந்த ஊர்ல உள்ள ஜமாத்து அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சரியான முறையில் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஆலோசனை கொடுத்து மார்க்கத்தை ஓரளவா சரியான முறையில் பின்பற்றக்கூடிய மக்களாக அவர்களுக்கு ஒரு பாடத்தை படிப்பினையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிந்தவான அணிந்து